ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 45. தேவைக காமவரோதத்தோ மஹ்யம் த்ரி புவனேஸ்வரை ந விருணே தம் அகம் காமம் பூத பாவன பாவனக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தேவை தேவர்களால் காமவர விரும்பிய வரம், தத்த கொடுக்கப்பட்டது, மஹ்யம் எனக்கு, திரிபுவன ஈஸ்வரை மூவுலக நாயகர்களாகிய தேவர்களால் ஜட உலகத்தில் விரும்பியதை செய்யக்கூடியவர்கள், ந விருணே ஏற்கவில்லை, தம் அதை, அகம் நான், காமம் ஜட உலகில் விரும்பத்தக்க எதையும், பூத பாவன பாவன பரமபுருஷரில் முற்றிலும் ஆழ்ந்திருப்பதால் பௌதீகமான எதிலும் விருப்பம் கொள்ளவில்லை. டிரான்ஸ்லேஷன். மூவுலக நாயகர்களாகிய தேவர்கள் நான் விரும்பிய வரத்தை கொடுக்க விரும்பினார்கள். ஆனால் இந்த ஜட உலகத்திலுள்ள அனைத்தையும் படைத்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நான் அக்கறை கொண்டிருப்பதால் அவர்களுடைய வரத்துக்கு நான் ஆசைப்படவில்லை. எல்லா பௌதீக வரங்களையும் விட நான் பகவான் கிருஷ்ணரிடம் அதிக விருப்பம் கொண்டுள்ளேன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். தூய பக்தனொருவன் எப்போதுமே உன்னத நிலையில் இருக்கிறான். பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டவர் பௌதீக புலன் இன்பத்தில் ஆர்வம் கொள்வதில்லை. மிகச்சிறந்த பக்தரான துருவ மகாராஜா கூட பௌதீக நன்மையின் பொருட்டு வனம் சென்றார். ஆனால் பகவான் விஷ்ணுவை அங்கு தரிசனம் செய்த அவர் எந்த பௌதீக வரத்தையும் ஏற்க மறுத்துவிட்டார். அவர் கூறினார், சுவாமின் கிருதார்த்தோ அஸ்மி வரம் ந யாச்சே. அதாவது, எம்பெருமானே, தாங்கள் எனக்கு அளித்திருப்பதிலும் அளிக்காததிலும் நான் பூரண திருப்தி அடைகிறேன். தங்களுடைய தொண்டில் ஈடுபட்டிருப்பதில் நான் பூரண திருப்தி அடைகிறேன். எனவே தங்களிடமிருந்து நான் கேட்க எதுவுமே இல்லை என்று துருவ மகாராஜா கூறிவிட்டார். இதுவே தூய பக்தர்களுக்குள்ள மனோபாவம் ஆகும். இவர்கள் பௌதீகமான அல்லது ஆன்மீகமான எதையுமே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிடமிருந்து கேட்பதே இல்லை. எனவேதான் எமது கிருஷ்ண பக்தி இயக்கம் பகவான் கிருஷ்ணரின் சிந்தனையிலேயே திருப்தி அடைபவர்களின் சங்கம், கிருஷ்ண பாவனாமிருத சங்கம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதற்கு பணம் தேவையில்லை. அதில் எந்த தொல்லையும் இல்லை. பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார், மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. என்னை நினைப்பதிலேயே எப்போதும் உன்னுடைய மனதை ஈடுபடுத்தி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறு நீ என்னிடமே வந்து சேர்வாய் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயம் 34வது பதத்தில் உறுதி கூறுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி யாரும் எப்பொழுதும் கஷ்டமில்லாமல் அல்லது தடையில்லாமல் சிந்திக்க முடியும். இது கிருஷ்ண பாவனாமிர்தம் என்று அழைக்கப்படுகிறது. கிருஷ்ண பாவனாமிர்தத்தில் ஆழ்ந்திருப்பவர்களுக்கு பகவான் கிருஷ்ணரிடமிருந்து கேட்டு பெற வேண்டிய பௌதீக நன்மைகள் எதுவுமே இல்லை. மாறாக இத்தகைய பக்தர் ஒருவர் பகவான் கிருஷ்ணரின் புகழை உலகெங்கும் பரப்புவதற்குரிய வரத்தை மட்டுமே பகவான் கிருஷ்ணரிடம் அனுதினமும் வேண்டுகிறார். மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்திர் அகைத்து கீத்வயே. கிருஷ்ண பக்தர் ஒருவர் பிறவி சக்கரத்தை கூட நிறுத்தி கொள்ள விரும்புவதில்லை. தங்கள் விருப்பம் போல நான் எங்கே எந்த கிரகத்தில் பிறவி எடுத்தாலும் பாதகமில்லை. ஆனால் தங்களுடைய பக்தி தொண்டில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே பிரார்த்தனையாகும் என்று தூய கிருஷ்ண பக்தர் ஒருவர் பகவான் கிருஷ்ணரிடம் அனுதினமும் வேண்டுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 45 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோல்.